சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சில நாட்களுக்கு முன்பெல்லாம் நீ அதிகமாகவே அனைவருக்கும் உதவி செய்தாய். ஆனால் இப்பொழுது எந்த ஒரு உதவியும் யாருக்கும் செய்வது இல்லை. உனக்கு பண கஷ்டம் சிலருக்கு என்னத்தான் உதவி செய்தாலும் அந்த நேரத்திற்கு திரும்பி கிடைக்கவில்லை என்ற ஒரு மனவேதனை பாதி விஷயங்களை நீ தவிர்த்து விட்டாய். எல்லாம் நினைத்து கொண்டிருக்காதே, உன்னுடைய புது வாழ்க்கைக்குள் வா. ஏற்கனவே நீ செய்தாய், பலருக்கு உதவி செய்தாய். ஆனால் பலர் யாரும் உனக்கான உதவியை இப்பொழுது கஷ்டப்படும் பொழுது நீ செய்யவில்லை என்று நினைக்கின்றாய். நீ நினைக்கிறாய் ஒன்றே ஒன்று, அது மிக மிக தவறானது. நீ ஒரே ஒரு நபருக்கு செய்கிறாய் என்றால் அந்த நபர்தான் உனக்கு செய்ய வேண்டும் என்பதே கிடையாது. தெய்வம் வேறு ஒரு ரூபத்தில் கூட நல்லதாக உனக்கு உதவி செய்யலாம் அல்லவா? நீ யாருக்கு செய்தாலும் உனக்கான நன்மைகளானது கிடைத்து கொண்டு தான் இருக்கும். அதனால் நீ உதவி செய்வதை மட்டுமே என்றுமே நினைத்து விடாதே. உனக்கு தகுந்தது போல் எல்லா விஷயங்களையும் செய். எப்பொழுதும் மற்றவர்களுக்காகவும் செய்ய, உனக்காகவும் சரி, எந்த இடத்திலும் கடன் வாங்கவும் கூடாது. இருப்பதை வைத்து வாழ வேண்டும், அதை புரிந்து கொள். அடுத்தது, உன்னால் முடிந்தால், உன்னிடம் எப்பொழுது 10 ரூபாய் இருந்தால் அதில் 1 ரூபாய் உன்னால் முடிந்தால், மனம் இருந்தால் மட்டும் மற்றவர்களுக்கு செய்துவிட்டு நாம் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் செய்வார் என்று எதிர்பார்க்காதே. நீ செய்யும் நல்லதுக்கு தெய்வமானது உன்னை நிச்சயமாக காவல் காக்கும். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், காதில் வாங்கிக்கொள். ஒரு கழுதை நிறைய பொதி சுமக்கும் பொழுது, அப்பொழுது வந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால் எஜமானும் எஜமானுடைய நாயும் வந்து கொண்டிருந்தது. எஜமானுக்கு களைப்பாக இருக்கிறது என்பதற்காக ஒரு மரத்தடியில் அவன் படுத்து உறங்கினான். அதே இடத்தில் இந்த நாய் ரொம்ப நேரமாகவே பொறுத்து பார்த்துவிட்டு கழுதையிடம் சொன்னது, கொஞ்சம் சாய்ந்து கொள், உன்னுடைய முதுகில் இருக்கும் சாப்பாட்டை நான் கொஞ்சம் சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று. அதற்கு அந்த நாய் சொன்னது, அந்த கழுதை சொன்னது, உறங்கிக் கொண்டு இருக்கும் கழுதை சொன்னது, பொறுத்திரு, எஜமான் வந்து உனக்கு உணவை தருவார் என்று சொன்னது. சரி என்று அப்படியே அந்த நாய் போய் உறங்கியது. உறங்கிய பிறகு கழுதை புல்லை தின்று கொண்டிருக்கும் பொழுது 2 ஓநாய்கள் வந்து எங்கே கழுதையை கடித்தது. அப்பொழுது கழுதை சொன்னது, நாயிடம் எனக்கு வந்து உதவி செய்கின்ற எஜமான் வந்து உனக்கான உதவியை செய்வார் என்று புரிகிறதா? அந்த ஓநாய்கள் உதவி செய்தால் திரும்ப உனக்கு உதவி கிடைக்கும். ஆனால் எதையும் எதிர்பார்க்க கூடாது. ஆகையால் ஒருவர் உதவி செய்வார் என்று நீ எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்று நம்பி உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வா. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.